காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. இன்னைக்கு காசு தான் பாஸுங்கிற செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸு, இன்னொன்று வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸை வந்து நான் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 60 வயசு வரையும் உயிரோடு இருந்தாங்கன்னா ஃபினான்ஷியலாக அவங்களுடைய ஃபேமிலி வந்து செக்யூர் ஆகிடும். பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து 60 வயசு வரையும் உயிர் வாழ்வாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுடைய ரிஸ்க்கை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ரிஸ்க்கை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். என்ன மாதிரி அக்ராஸ் இந்தியா வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருடைய ரிஸ்க்கையும் அவங்க வந்து சுமக்கிறாங்க. அதுக்கு வந்து என்னென்னா ரிஸ்க் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ வந்து ஒருத்தருக்கு 25 வயசு அப்படின்னா அவருக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு வந்து 15,000 ரூபா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதே இது வந்து 30 வயசுக்கு கூட வரும், 50 வயசுக்கு வந்து 30,000 ரூபா வரும். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தர்லேருந்தும் கலெக்ட் பண்ணக்கூடிய மணியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த மணியை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதை சிம்பிளாக ஒரு வரியில் எப்படி சொல்லுவாங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட் ஃபியூ ஆர் காம்பன்சேட்டட் பை ஃபார்ச்சுனேட் மெனி அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் டேர்ம் இன்சூரன்ஸை மட்டும் விற்றோம் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனினால் சர்வே பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இன்சூரன்ஸை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதை வந்து கம்பைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்டோமெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்டோமெண்ட் பாலிசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து எனக்கு ஒரு 30 வயசு அப்படின்னா எனக்கு வந்து 1 லட்ச ரூபா கவர் அப்படின்னா நான் வந்து 20 வருஷம் பே பண்ணணும். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1,10,000 1,20,000 ரூபா வரையும் நான் பே பண்ணுவேன். எனக்கு வந்து 20 வருஷம் கழித்து எனக்கு வந்து 2 லட்ச ரூபா வரையும் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் டபுள் கிடைக்கும். இவ்வளோ தான் கிடைக்கும். அது வந்து பெரிய ரிட்டர்ன் கிடையாது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னடாது நம்ம பணத்தை போடுறோம், 20 வருஷம் கழித்து நமக்கு அப்புறமா தான் வந்து அது கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ணலை. அதனால் அடுத்து வந்தது என்னென்னா மணி பேக் பாலிசி. அந்த மணி பேக் பாலிசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து 6,000 ரூபா ப்ரீமியம் பே பண்ணுறீங்களா, ஒரு 5 வருஷம் நீங்கள் பே பண்ணக்கூடியது 30,000 ரூபா நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. அதில் வந்து ஒரு 20,000 ரூபா மணி பேக் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ரூபா கொடுத்துருவாங்க. திருப்பி அடுத்த 5 வருஷத்துக்கு இன்னொரு 30,000 பே பண்ணுவீங்க, திருப்பி 20,000 பண்ணுவீங்க. இந்த சமயத்தில் வந்து என்ன ஆகும்னா, நம்ம போட்ட 1 லட்சத்துக்கு ஒரு 20,000 ரூபா, 1,20,000 ரூபா தான் கிடைக்கும். ஏன்னா அந்த 20,000 ரூபா வந்து 5வது வருஷம் 10வது வருஷம் 15வது வருஷத்தில் கொடுத்தது. இப்போ அட்லீஸ்ட் வந்து இந்த இன்சூரன்ஸ் போட்டவங்களுக்கு என்னென்னா, ஓகேப்பா நம்ம இருக்கும்போதே கொஞ்சம் பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பணத்தை என்னத்துக்காக நம்ம வந்து இது மாதிரி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடணும், அதை வந்து நம்ம ஒரு பங்குச்சந்தையில் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் யூலிப், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளானில் என்னென்னா, இந்த ப்ரீமியம் இன்சூரன்ஸ் கவருக்கான ப்ரீமியத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய பணத்தை அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, லாங் டேர்ம் அப்படிங்கிறதுனால அந்த மணியும் அவங்கள்ட்டே இருக்குங்கிறதுனால அவங்கனால அதிக ரிட்டர்ன் வந்து கொடுக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு என்டோமெண்ட் பாலிசி ஆர் மணி பேக் பாலிசி வந்து ஹார்ட்லி 5 to 6% மேலே ரிட்டர்ன் ஜென்ரேட்டே பண்ண முடியாது. அதே சமயத்தில் யூலிப் பிளான்லாம் வந்து ஒரு 10லேருந்து 12% வரையும் மேக்ஸிமம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனாலும் இன்சூரன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட்டுக்கு வந்து நடுவில் நம்ம வெளியில் வந்தோம்னா அதோடைய லாஸ் வந்து ஜாஸ்தி. ஜென்ரல் இன்சூரன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, முதல்ல இது வந்து கேஷா இல்லை மெடிக்ளைம் இருக்கா, கேஷுக்குன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, மெடிக்ளைமுக்குன்னா இன்னொரு ரேட்டு, அந்த மாதிரி தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த மெடிக்ளைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்கும்போது அங்கேயே வந்து அவங்க ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது எவ்வளோனா, நார்மலி ஒரு 5 lakh rupees வரையும் கவர் கொடுப்பாங்க. அந்த 5 lakh rupeesல அவங்களுடைய ஸ்பௌஸ் குழந்தைங்க இருந்ததுன்னா கவர் பண்ணுவாங்க. இந்த 5 லட்ச ரூபாங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் வந்து பத்தவே பத்தாது. அப்போ நமக்கு வந்து அதை விட கூட செலவாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இன்றைக்கி வந்து டாப் அப் பாலிசிஸ் அப்படின்ட்டு நிறைய வந்திருக்கு. நம்ம வந்து 5லேருந்து 10 லட்ச ரூபா அந்த பேசிக் பாலிசி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து டாப் அப் பாலிசி எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு மேல் எடுத்துங்க, அவருக்கு வந்து ஒரு 30 வயசுன்னு வச்சுங்க. 30 வயசு அவர் ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்காங்க. 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு டாப் அப் பாலிசி
ப்ளஸ் பேஸ் பாலிசி இது ரெண்டும் சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபா தான் வருஷத்துக்கு. அந்த 24,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு கவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா அவங்க ஃபேமிலி கவர் ஆகுது. எய்தர் ஒரு பர்சனுக்கே 1 கோடியோ அல்லது என்டையர் பீப்புளுக்கோ 1 கோடி அல்லது ஒருத்தருக்கு 50 ஒருத்தருக்கு 25 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபேமிலிக்குங்கிறது 1 கோடி ரூபாய் வரையும் கவர் வந்துடுதுக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எனக்கு ஆஃபீஸ்லேயே இருக்குது அதே போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு மூவ் பண்ணும்போது ரஃப்லி உங்களுக்கு ஒரு 10 days 15 days அது நம்ம பிரேக் எடுப்போம். அந்த பிரேக் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்ததுன்னா யார் பாப்பா? அந்த கம்பெனியில் நீங்கள் ஆர் நோ லாங்கர் எம்ப்ளாயி. இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் ஜாயினே பண்ணலை. அந்த மாதிரி மாட்டினீங்க அப்படின்னதுன்னா அந்த திருசங்க சொர்க்கம்னு சொல்லுவாங்க, இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல். அப்போ எங்கள் ஆர்கனைசேஷனில் வேலை பார்த்தா கூட நம்ம வந்து ஒரு இன்னொரு இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கிறது வந்து ஆல்வேஸ் குட். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் அப்படிம்பாங்க. நமக்கு ப்ராப்பர் இன்சூரன்ஸ் இருந்தால் தான் நம்ம பத்திரம். இஃப் யூ ஹேண்டில் த காசு நீங்கள் தான் பாஸு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான்